நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுட்டரை பற்றி பார்ப்போம். சரிங்களா? இப்போ ரவுட்டர்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனில் யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்மளுடைய ப்ரௌசரில் போனோம்னா நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணியாச்சு. சரிங்களா? இது நம்மளுடைய அப்ளிகேஷன், இது நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜோடைய யூஆர்எல். சரி, இப்போ நான் இந்த அப்ளிகேஷனில் இந்த யூஆர்எல்லை டைப் பண்ணும்போது எப்படி இங்கே எனக்கு இந்த ஹோம் பேஜ் ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். அதை எப்படி மாற்றுறது, அதுக்கு எப்படி குரூப் நேம் வைக்கிறது எப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனில் போயிட்டு இந்த பேஜ் வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ரவுட்டுங்கிற ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த web.phpன்னு இருக்கும். அந்த web.phpயில் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா route.get /return to welcome அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து ப்ரௌசரில் வந்து டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அது வந்து கண்ட்ரோலர் மூலம் டிஸ்பிளே ஆகும். சரியா? இப்போ அது இந்த வியூ பேஜுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, ரிசோர்ஸில் போனீங்கன்னா வியூங்கிற ஃபோல்டரில் welcome.php அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு ப்ரௌசரில் என்ன நடக்குது அப்படின்னா, டிஃபால்ட்டாக ரன் பண்ணும்போது இந்த யூஆர்எல் கொடுத்து ரன் பண்ணும்போது இந்த பேஜஸ் வந்து ஒர்க் ஆகுது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இதோட /test அப்படிங்கிற ஒரு பேஜ் நான் இப்போ என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த பேஜ் நமக்கு இல்லை. ஸோ அதனால் அது நமக்கு என்ன ஆகுதுன்னா எரர் அடிக்குது, இந்த பேஜ் வந்து நாட் ஃபவுண்டுங்கிறது. இப்போ இந்த test./testங்கிறது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, பேசிக்காக நம்மளுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த யூஆர்எல்ல இந்த ரவுட்டரி கான்ஃபிகரேஷனை இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு /test. சரிங்களா? சேவ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரௌசரில் போங்க. ப்ரௌசரில் போயிட்டு இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ ஒர்க் ஆகும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த யூஆர்எல்ல இந்த ரவுட் கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு நம்ம டெஸ்ட்டுன்னு ஆட் பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு வேறு ஒரு பேஜ் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்டுங்கிற யூஆர்எல் கொடுக்கும்போது டெஸ்ட்டு 123 அப்படிங்கிற ஒரு பேஜ் வேணும் அப்படின்னா அதே தான் ரிசோர்ஸில் போயிட்டு வியூவில் இந்த இடத்துல ஒரு பேஜஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன பேஜ் நேம் வந்து test123.played.php அப்படிங்கிற ஃபைல் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ சேவ் பண்ணியாச்சு, இங்கேயும் சேவ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரௌசரில் போங்க. ப்ரௌசரில் போயிட்டு இதை கால் பண்ணுங்கள். நமக்கு இது ஒர்க் ஆச்சா? டம்மியாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியூவில் test.phpயில் போயிட்டு ஒரு HTML என்ட்ரு பண்ணிக்கலாம். HTML5. ஸோ திஸ் இஸ் த டெஸ்ட் பேஜ் இல்லையா, நம்ம நேம் வச்சுக்கலாம் test123 அப்படிங்கிற வச்சுட்டு, இப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு h1 டேக் வேணும். வெல்கம் டு டெஸ்ட் பேஜ். ஓகேவா? இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரௌசரில் போனீங்க அப்படின்னா நம்ம அதை பார்க்கலாம். வெல்கம் டு டெஸ்ட் பேஜ். இப்போ இந்த /test அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக நம்மளுடைய ஹோம் பேஜ் வந்து வெல்கம் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இங்கே நீங்கள் ஸ்லாஷ் போடாட்டாலும் நமக்கு இதை வந்து ஹோம் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிக்கும். அது எப்படின்னா, இங்கே ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாஷை அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இந்த ஹோம் பேஜ் /testன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து எடுத்துக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதா இருந்தால் நமக்கு இன்னொன்று பண்ணிக்கலாம். இப்போ 4ங்கிற ஒரு பேஜ் test4/test4ங்கிற ஒரு பேஜில் எனக்கு test4ங்கிற ஒரு வியூ பேஜை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இங்கே ரைட் கிளிக் பண்ணிக்கிங்க, வியூ பண்ணிக்கிங்க. எனக்கு என்ன பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும், test4.played.php. சரிங்களா? இது வந்துச்சு. இப்போ வந்த பிறகு இங்கே நமக்கு ரவுட்டரில் கால் பண்ணியாச்சு, பேஜஸும் க்ரியேட் பண்ணியாச்சு. சரியா? பேஜஸும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரௌசரில் போகலாம். ப்ரௌசரில் போயிட்டு இங்கே போய்ட்டு /test அப்படின்னு கொடுத்தோம்னா test123 பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். test4ன்னு கொடுத்தோம்னா இந்த பேஜ் க்ரியேட் ஆகும். இது எம்டியாக க்ரியேட் ஆகும். ஏன்னா அந்த ஃபைலில் நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து வைக்கல. சரிங்களா? இங்கே நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா HTML5ல்
இப்போ இது வந்து test4ங்கிற ஒரு பேஜ் சரியா. test4ங்கிற ஒரு பேஜ். இதில் வந்து ஒரு ஹேஷ்டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு test4 பேஜ். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா test4ங்கிற பேஜ் ஒர்க் ஆகும். இந்த எதுவுமே பண்ணலை அப்படின்னா டெஸ்ட் பேஜுங்கிறது கிளிக் ஆகும். புரியுதா? இப்போ நமக்கு இங்கே இதையும் கொடுக்கல அப்படின்னா ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ /டெஸ்ட்டு கொடுத்தோம்னா டெஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா டெஸ்ட் பேஜ் ரன் ஆகும். test123ங்கிற பேஜ் ரன் ஆகும். 4ன்னு கொடுத்தோம்னா test4க்கான பேஜ் வந்து ரன் ஆகும். சரியா, இது வந்து URL. இது வந்து அந்த பேஜை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஓகேவா, இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இதை போய்ட்டு இது ரெண்டையும் டெலீட் பண்ணிக்கலாம். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதை வச்சு நம்ம வந்து குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு இப்போதைக்கு இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். சரியா, டெலீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 3 பேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். என்ன பேஜஸ் ஓப்பன் பண்ண போகிறோன்னா யூசர் add .played.php அப்படிங்கிற ஒரு பேஜ். இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். சரியா, இது வந்து வியூ பேஜ்னு வச்சுக்கிறேன். இது தேவையில்லை, காப்பி பண்ணது நேம் வரும். அப்புறம் இதுவும் தேவையில்லை. இதை ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் பண்ணிவிட்டு இது வந்து ஆடு எடிட்டு. சரியா, இப்போ நமக்கு ஒரு ஆடு பேஜ், ஒரு எடிட் பேஜ், ஒரு வியூ பேஜ், இந்த 3 பேஜ் இருக்குது. சரிங்களா, இந்த 3 பேஜையும் நம்ம இங்கே போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போய்ட்டு ஒரு HTML வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். HTML5. இது வந்து யூசர் ஆட் பேஜ் இல்லையா, யூசர் ஆட் பேஜ். இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹேஷ்டேக் பண்ணுவோம். வெல்கம் டு யூசர் ஆட் பேஜ். இதை போய் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது எடிட் பேஜ், ஒரு எடிட் பேஜ் இங்கேயும் காப்பி பண்ணிவிட்டு இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வியூ பேஜ். ஓகேவா, யூசர் ஆட் வியூ பேஜ். ஸோ நமக்கு வந்து ஆட் பேஜ், வியூ பேஜ், இன்னொன்று வந்து எடிட் பேஜ், இந்த 3 பேஜையும் வச்சாச்சு. இப்போ இந்த 3 பேஜையும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதே தான் ரவுட்டரில் போய்ட்டு வெப்பில் போய்ட்டு இந்த கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 பேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். சரியா, இங்கே போய்ட்டு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு, இது எடிட்டு, இது வியூ. ஓகேவா, இந்த இடத்துல என்ன நேம் வைக்க போகிறோம், இந்த வியூ பேஜுக்கான ரிசோர்ஸில் வியூவில் இந்த யூசர் ஆடுங்கிற பேஜ் நேம் வந்து வைப்போம். சரியா, ஸோ ஸ்மால் லெட்டர் யூசர், ஏ கேப்ஸ் ஆட், சேம் லைக் தட் ஸ்மால் யூசர் தென் எடிட், அப்புறம் யூசருங்கிற பேஜில் ஆடு வியூ. 3 வச்சாச்சு. 3 வச்சுட்டு இந்த யூஆர்எல்லில் நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு இந்த யூஆர்எல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஹோம் பேஜ் ரன் ஆகும். இதில் /ஆடுங்கிற பேஜை வந்து கொடுப்போம். வெல்கம் டு யூசர் ஆட் பேஜ். சரிங்களா, இப்போ நம்ம எடிட்டுன்னு கொடுப்போம். இது வெல்கம் டு யூசர் எடிட் பேஜ். சரியா, இப்போ நம்ம வியூன்னு கொடுப்போம். இப்போ 3 பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 3 யூஆர்எல்லாக ஜென்ரேட் ஆகிரும். சரிங்களா, நம்மளோட அப்ளிகேஷனில் 3 யூஆர்எல்லாக ஜென்ரேட் பண்ணி இப்போ இந்த யூஆர்எல்லை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து வியூ பண்ணும். அதே மாதிரி எடிட்டை கிளிக் பண்ணும்போது எடிட்டுங்கிற பேஜையும் வியூ ஆகும். சேம் லைக் தட் வியூ, எடிட்டு, ஆடு. சரிங்களா, இப்போ 3 பேஜையும் நம்ம வச்சாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
நம்ம புதுசாக ஒரு கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணுவோம். கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரோலர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த வியூவை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா PHP ஆர்டிசன் ஓகேவா மேக் கண்ட்ரோலர், அப்புறம் நம்ம என்ன யூசர் வைக்க போகிறோம் அப்படின்னா யூசர் கண்ட்ரோலருங்கிற ஒரு நேம் வந்து வைப்போம். சரியா? ஃபஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேப்ஸில் கொடுங்க, யூசர் கண்ட்ரோலர் ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு நேம் கொடுத்துட்டாச்சு. அப்போ நமக்கு எங்கே கிரியேட் ஆகுது, ஆப்பில் ஹெச்டிடிபியில் கண்ட்ரோலரில் யூசர் கண்ட்ரோலர் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். எங்கே அப்படின்னா நம்மளுடைய ட்ரைனிங் ERPயில் ஆப்பில் ஹெச்டிடிபியில் யூசர் கண்ட்ரோல் வந்துட்டா இங்கே போயிட்டு நமக்கு இந்த இது தேவையே இல்லை, இதுவும் தேவையில்லை. சரியா? இப்போ நமக்கு கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கண்ட்ரோலரில் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அது என்ன ஃபங்க்ஷன்னா பப்ளிக் ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆடு. சரிங்களா? அதாவது யூசர் ஆடுங்கிற ஒரு பேஜ் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் யூசர் அண்டர்ஸ்கோர் ஆடுன்னு கொடுக்கலாம், இல்லை யூசர் ஆடுன்னு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நமக்கு தான் நம்ம யூசர் கண்ட்ரோலில் தானே இருக்கும். அதனால் நம்ம ஜஸ்ட் ஒரு ஆடுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் வியூ எந்த பேஜ், இந்த பேஜ், அதாவது ரிசோர்ஸ்குள்ளே வியூக்குள்ளே இருக்கிற இந்த பேஜை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதாவது யூசர் ஆட். சரியா? சிங்கிள் கோட்ஸ்குள்ளே யூசர் ஆடுங்கிற play.phpயை இங்கே நான் கால் பண்ணிட்டேன். இங்கே நான் வந்து சிம்பிளம் இது பேஜ் நேம் என்ன அப்படின்னா யூசர் ஆட் டாட்டு played.php அப்படிங்கிற ஃபைல் வந்து ரன் ஆகும். சரியா? இது முடிஞ்சிட்டு இதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் இந்த யூசர் கண்ட்ரோலரே ஒரு 3 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? போயிட்டு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க எப்போவுமே ப்ராப்பராக. இது வந்து எடிட்டு, இது வியூ. சரியா? இங்கே என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம், அதை நீங்கள் ப்ராப்பராக கால் பண்ணணும். அப்புறம் இந்த வியூங்கிற பேஜ் வந்து நமக்கு என்ன வியூ ஆட் யூசர் வியூன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணணும். இங்கே யூசர் இது எடிட்டுங்கிற பேஜ். சரியா? ஸோ இதை வேணால் உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கலாம். சரியா? இது ரன் ஆகாது, இதுதான் ரன் ஆகும் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த URL வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இங்கே நான் கால் பண்ணேன்னா எரர் அடிக்கும். ஆட் அப்படிங்க வச்சுன்னா எரர் பேஜ் நாட் ஃபவுண்ட். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிட்டோம், வியூ பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம், ஆனால் ப்ராப்பர் URL க்ரியேட் பண்ணலை ரவுட்டரில் போய்ட்டு. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ரவுட்டருங்கிற போய் ரவுட்டருக்குள்ளே web.phpன்னு இருக்கா அங்கே போய் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் URL க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன URL? ரவுட்டர் கெட்டு ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் செமிக்கெல்லாம் வச்சுருங்க. இப்போ ஒரு URL க்ரியேட் பண்ண போகிறீங்க. சரியா? எந்த URL, யாருக்கான URL? யூசருக்கான URL. யூசர் ஸ்லாஷ் தென் ஆட் இப்படி ஒரு URL க்ரியேட் பண்ண போகிறீங்க. கமா அரை எந்த கண்ட்ரோலரில் இந்த URL வந்து நமக்கு எங்கே போகணும், இதை கிளிக் பண்ண அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இந்த URL கிளிக் பண்ணால் இந்த ஆப்பில் உள்ள இந்த கண்ட்ரோலரில் உள்ள HTTP கண்ட்ரோலரில் உள்ள யூசர் கண்ட்ரோலருங்கிறத கிளாஸுக்கு கண்ட்ரோலருக்கு போகணும். சரியா? அப்போ இங்கே யூசர் கண்ட்ரோலர் கிளாஸ் கமா இந்த URLல இந்த URL கிளிக் பண்ணால் இந்த கண்ட்ரோலரில் போய் இந்த கிளாஸ் கண்ட்ரோலரில் போய் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நமக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்கிறோம். சரிங்களா? அது இங்கே ரவுட்டரில் கொடுத்துடணும். ஆட் புரியுதா? இப்போ சேவ் பண்ணிவிட்டு நேராக ப்ரௌசரில் போய்ட்டு ஆடுன்னு கொடுங்க. வராது. ஏன் வரல அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க. ஆடுன்னு கொடுத்தாச்சு. யூசர் ஓகே. இப்போ நம்ம URLல யூசர் ஸ்லாஷ் ஆடுன்னு கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ நமக்கு வந்து வெறும் ஆடு மட்டும் கொடுப்போம். ஆட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோலரில் வந்து நம்ம ரவுட்டரில் வந்து டிக்ளேர் பண்ணலை. அதனால தான்
நான் வேணும்னா பண்ணேன். இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வெப்பில் போய்ட்டு இங்கே நீங்கள் ரவுட்டரை வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் ஆப் ஸ்லாஷு ஹெச்டிடிபி ஸ்லாஷு கண்ட்ரோலர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஆப்பில் இந்த ஹெச்டிடிபியில் இந்த கண்ட்ரோலர்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே யார் இருக்குது அப்படின்னா யூசர் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. சரியா? ஓகே, இப்போ செமிகோலன் வச்சுட்டு இதை நம்ம கால் பண்ணலாம். ஓகேவா, வந்துருச்சு. இப்போது வெல்கம் டாட் யூஐ. இப்போ எனக்கு எடிட்டுங்கிற பேஜ் வந்து வரணும். எடிட்டிங் பேஜ் போட்டால் வருமா? வராது, எரர் அடிக்கும், பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஏன்னா அதுக்கான யூஆர்எல் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணலை. ஸோ இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதே தான் ரவுட்டு கோலன் கேட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ரைஸு எடிட்டு அறையில் இதை டிஃபால்ட்டாகவே இதை காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து எடிட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணும். அப்போது இந்த கண்ட்ரோலரில் அந்த ஃபங்க்ஷன் இருக்கா? இருக்குது. எடிட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணால் இந்த வியூ பேஜ் வந்து வியூ ஆகும். சரியா? அதை தான் நம்ம ரவுட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம வியூவையும் கொடுத்துடலாம். சரியா? ஆட் எடிட்டு வியூ. இது வந்து யூஆர்எல், என்னோட யூஆர்எல். இது இந்த கிளாஸில் உள்ள இந்த கண்ட்ரோலர் கிளாஸில் உள்ள இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். சரியா? இப்போ நான் வந்து ப்ரௌசர் போய்ட்டு ஸ்லாஷு எடிட்டு ஸ்லாஷு ஆடு ஸ்லாஷு வியூ. சரியா? வியூ பேஜ் வந்து ரன் ஆயிடுச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணலாம். இப்போ அந்த ஆடு எடிட்டு வியூ அப்படின்னா நம்ம டெவலப்பரு, ஸோ நமக்கு தெரியும் இது என்ன அப்படின்ட்டு. மற்ற யாருக்கும் வெளியே இருந்து வரவங்களுக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. அதை நீங்கள் இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக யூசர் அப்படிங்கிற ஒரு ஸ்லாஷு அப்படிங்கிற வச்சிங்கன்னா அப்போ நமக்கு தெரியும் இது யூசரில் உள்ள ஒரு வியூவு, ஆடுங்கிற வியூவு, யூசரில் உள்ள எடிட்டுங்கிற வியூவு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணும்போது கரெக்டாக அங்கே யூஆர்எல் பாஸ் பண்ணும்போது கரெக்டாக பாஸ் பண்ணணும். இல்லைனா நமக்கு வந்து ஹெட்டேக் இருக்கும். இது எதுக்கான வியூ அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நம்ம யூசர் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கனால நம்ம யூசர் ஸ்லாஷ்னு வச்சுக்கலாம். யூசர் ஸ்லாஷு வியூ எடிட்டு யூசர் ஸ்லாஷு இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அதே தான் இந்த யூசர் ஸ்லாஷு யூஆர்எல்லை நம்ம கால் பண்ணும்போது இந்த கண்ட்ரோலரில் போய் இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை வந்து அது கால் பண்ணும். சரியா? இப்போ நமக்கு யூசர் ஸ்லாஷ் ஆடுங்கிற பேஜ் வந்து இங்கேருந்து இங்கே போட்டால் எரர் அடிக்கும். ஏன்னா நம்ம வியூ கிடையாது நமக்கு. அதுக்கு பதிலாக நமக்கு யூசர் ஸ்லாஷ் வியூ இந்த மாதிரி கொடுத்தா அது வியூவாக ஒர்க் ஆகும். புரியுதா? எடிட்டிங் பேஜ் இது முடிஞ்சது. இது முடிஞ்ச பிறகு இப்போ நமக்கு இது ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நான் இந்த இடத்துல யூஆர்எல் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, அண்டர் ஸ்கோர்னு கூட வைக்கலாம், இல்லை ஹைஃபனுங்கிறது வைக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஹைஃபன் வச்சுக்கிறேன். இது ஏன் நான் ஹைஃபன் ஸ்லாஷ் வைக்காமல் அண்டர் ஸ்கோர் வைக்காமல் ஏன் நான் வந்து ஹைஃபன் வைக்கிறேன் அப்படின்னா இது எஸ்இஓ, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம வெப்சைட்டையோ இதையோ நமக்கு வந்து யூஸருக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுனா அது எஸ்இஓ வேணும். அந்த இதில் நமக்கு இந்த அண்டர் ஸ்கோர் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? அதில் ப்ராப்ளம் வரும். அதனால் எஸ்இஓவில் வந்து இந்த மாதிரி ஹைஃபன் கொடுத்தா தான் அது கரெக்டாக வந்து நம்மளுடைய யூஆர்எல் வந்து ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஆர்எல், அதாவது யூசர் அண்ட் ஹைஃபன் ஆடுங்கிற யூஆர்எல்லை கிளிக் பண்ணும்போது இந்த கண்ட்ரோலர் கிளாஸில் உள்ள இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். சரியா? இப்போ நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருந்தோம், யூசர் ஸ்லாஷு எடிட்டுன்னு போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம யூசர் ஸ்லாஷு வியூன்னு கொடுக்கணும். ஒர்க் ஆகுதா? இப்போ அதே இது நான் யூசர் ஸ்லாஷு எடிட்டுன்னு கொடுத்தோன்னா ஒர்க் ஆகாது, பேஜ் நாட் ஃபவுண்ட், ஏன்னா அந்த யூஆர்எல் இல்லை. அதே மாதிரி யூசர் அண்டர் ஸ்கோரை ஆடுன்னு கொடுக்கணும், ஒர்க் ஆகும். அதே மாதிரி வியூ எடிட்டு எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் மறுபடியும் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா இந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள், ஸ்லோவாக பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சரியா? இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த யூஆர்எல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கால் பண்ணியிருக்கேன்.
இப்படி இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கால் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 1000 பேஜஸ் இருக்குது. இந்த 1000 பேஜஸில் ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் போய்ட்டு நம்ம இந்த யூஆர்எல்ல போய்ட்டு வச்சிட்டோம். user_add user_edit இந்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது சில டைம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து யூசருங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே வராது, இது ஹெச்ஆர்எம்எஸ்க்குள்ளே ஒரு ஃபோல்டருக்குள்ளே யூசருங்கிறது வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னக்குட்டி யூசருங்கிற ஃபோல்டருக்கு முன்னக்குட்டி எனக்கு ஹெச்ஆர்எம்எஸ்ங்கிறத ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. இதுக்கு கீழே எனக்கு இந்த யூஆர்எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஹெச்ஆர்எம்எஸ் சரியா, இப்போ இந்த இடத்துல கொடுக்கறதா இருந்தால் இங்கே ப்ரௌசரில் போய்ட்டு இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ வராது. அதுக்கு முன்னாடி HRMS/user/add சரியா, இந்த மாதிரி கொடுத்தா தான் வரும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு பதிலாக இன்னொரு ஷார்ட் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நேம் வச்சுக்கலாம். நேம் ஓப்பன் ப்ளேஸ் க்ளோஸ் ப்ளேஸில் user.add சரிங்களா, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை நான் சொல்கிறேன், எதுக்கு நான் இதை வரேன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 1000 யூஆர்எல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே பேஜில் 1000 யூஆர்எல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம யூஆர்எல் கான்ஃபிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எந்த யூஆர்எல் எந்த ஒரு மாடியூலுக்கு எதுவும் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ப்ராடக்ட் மாடியூல் இருக்கும், குரூப் மாடியூல் இருக்கும், கேட்டகரி இருக்கும், இன்வென்ட்ரி இருக்கும், யூனிட் இருக்கும். இந்த மாதிரி நிறையா மாடியூல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு மாடியூல்லையும் நம்ம இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம். சரியா, குரூப்பாக மாற்ற முன்னகுட்டி நான் ஒரு இன்னொரு சாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த யூசர் ஆட் வியூ பேஜ் இருக்குல்ல, அந்த யூசர் வியூ பேஜில் ஒரு மெனு கொடுப்போம். சரியா, இவள் அதில் எல்லுங்கிற டேக்கு ஒரு 3 டைம்ஸ் வரட்டும். சரியா, வந்துட்டா. இப்போ href ஒரு இன்ட்டு ஏங்கிற டேக்கு இன்ட்டு 3 வேண்டாம், இதை என்ட்ரு பண்ணுறேன். ஃபாலோடு பை எல்ஐ ஃபாலோடு பை ஏ. இப்போ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், இதை போட்டுக்கிறேன். சரியா, இதை போட்டுட்டு இங்கே வந்து நான் ஒரு யூஆர்எல் கொடுக்க போகிறேன். என்ன நேம் வந்து இது வந்து ஆட் பேஜ், இது வந்து ஆட் பேஜா, இது வந்து எடிட் பேஜ். இது எடிட் பேஜ், ஆட் எடிட்டு, இது வியூ பேஜ். ஓகேவா, இப்போ ஒரு யூஆர்எல் கொடுப்போம். இங்கே யூஆர்எல் சிங்கிள் கோட்ஸுக்குள்ள என்ன நேம் இங்கே கால் பண்ணியிருக்கிற நேம் வந்து user/view add edit இல்லையா, அதில் தான் கொடுக்குறோம் user/add. இப்போ இதை அப்படி காப்பி பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஆடு எடிட்டு, இது வந்து வியூ. ஓகேவா, இப்போ இதை அப்படி காப்பி பண்ணி நம்மளுடைய எடிட் பேஜுங்கிற பேஜ்லேயும் போட்டாச்சு, சேவ் பண்ணியாச்சு. அப்புறம் வியூங்கிற பேஜ்லேயும் போட்டாச்சு. இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம், ப்ரௌசரில் போய்ட்டு /add/url இந்த வியூ பேஜ். இப்போ வியூ பேஜை கிளிக் பண்ணால் வியூ, இப்போ எடிட் பேஜை கிளிக் பண்ணால் எடிட்டு, இங்கே வியூ பேஜை வந்து வந்துட்டு இப்போ ஆட் பேஜ். சரியா, இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் அதுக்கு தக்கன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ கிளிக் ஆகல, இப்போ கிளிக் ஆகிடுச்சு. புரியுதா, இப்போ ஆட் எடிட் வியூ இந்த 3 யூஆர்எல்லையும் நான் இங்கே கால் பண்ணிக்கிட்டேன். சரியா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ யூசர் வந்து திடீர்னு நம்ம கம்பெனியில் வந்து சொல்கிறாங்க, எனக்கு user_//ங்கிற யூஆர்எல் இருக்கக்கூடாது,
அதில் இந்த ஃபோல்டருக்குள்ளே இது இப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக எனக்கு ஹெச்ஆர்எம்எஸ்ன்னு இருக்கணும். ஹெச்ஆர்எம்எஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த ஃபோல்டருக்குள்ளே யூசருங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஆடுங்கிறது வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெச்ஆர்எம்எஸ் ஸ்லாஷ் இங்கேயும் வர சொல்கிறாங்க. ஹெச்ஆர்எம்எஸ் ஸ்லாஷ். இப்போ நான் எனக்கு நேம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இப்போ எல்லா பேஜஸ்லேயும் நான் மாற்றணும். அதுக்கு பதிலாக நான் என்ன இப்போ பாருங்கள், இப்போ இது ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகாது, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகும். இது அதுக்கு பதிலாக நம்ம ஹெச்ஆர்எம்எஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஷார்ட்டாக ஒரு நேம் வைக்கலாம். அதாவது நேம் அண்ட் யூசர் டாட் ஆடு. அதே மாதிரி யூசர் டாட்டு எடிட். இங்கே யூசர் டாட்டு வியூ. சரியா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த யூஆர்எலுக்கு பதிலாக ரவுட்டுன்னு கால் பண்ணணும். ரவுட்டுன்னு கால் பண்ணிவிட்டு யூசர் டாட் இது ஒரு நேம் வச்சுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இங்கே எடிட்டு, இங்கே வியூ. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ யூசர் டாட்டு வியூ யூசர் டாட் எடிட்டு இந்த ஷார்ட் நேமில் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு யூஆர்எலோடைய ஃபுல் நேம் வந்து ஹெச்ஆர்எம்எஸ் யூசர் ஆடு யூசர் இந்த மாதிரி இருக்குது. சரியா? இப்போ ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஹெச்ஆர்எம்எஸ் ஸ்லாஷ் சரியா, இந்த நேம் வந்து வந்துடும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எடிட்டுங்கிற பேஜை கிளிக் பண்ணேன். இங்கே யூஆர்எல் என்ன இருக்குது, ஹெச்ஆர்எம்எஸ் யூசர் எடிட்டு. இங்கே வியூ பேஜை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே எனக்கு இங்கே என்ன இருக்குது, ஹெச்ஆர்எம்எஸ் டாட் வியூ. சரிங்களா? இப்போ நான் வந்து எந்த நேமை கால் பண்ணியிருக்கேன்னா, இந்த யூசர் டாட்டை ஆடுங்கிற பேஜை தான் யூஆர்எல் தான் கால் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், யூசர் ரவுட்டு யூசர் டாட் ஆடு, ரவுட்டு யூசர் டாட் எடிட்டு, ரவுட்டு யூசர் டாட் வியூ. இதை தான் எல்லா இடத்துலையும் கால் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பெனியில் இல்லை இது ஹெச்ஆர்எம்எஸ் இல்லை, இது ஹெச்ஆர்னு மட்டும் வச்சா போதும் அப்படிங்கிறது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கே இந்த ரவுட்டுங்கிற கான்ஃபிகரேஷனில் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும், வேறு எங்கேயுமே தேவையில்லை. இப்போ மறுபடியும் போய்ட்டு இங்கே போய்ட்டு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அதை டிஃபால்ட்டாக லோட் பண்ணி விட்றேன். இங்கே கிளிக் பண்ணால் அது ஷார்ட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம எந்த பேஜ் வேணாலும் ஒரு ப்ராப்ளம் என்ன யூஆர்எல் வேணாலும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இல்லை இது வந்து சிஆர்எம் அப்படின்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிஆர்எம் அப்படின்னு வைக்கணும்னா இது டிஃபால்ட்டாக இது ஒன்றுமே இல்லை, டிஃபால்ட்டாக அழகாக சூப்பராக போய் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை பேஜஸை லோட் பண்ணி விட்டுக்குவோம். முடிஞ்சு அவ்வளோதான். பேஜை கிளிக் பண்ணால் இது சிஆர்எம் போகும், இது ஹெச்ஆருக்கு போகும். இந்த பர்டிகுலர் இது மட்டும் ஹெச்ஆருக்கு போகும், வியூ மட்டும் ஹெச்ஆருக்கு போகும், இது வந்து சிஆர்எம்க்கு போகும். சரிங்களா? அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் யூஆர்எல் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இங்கே ஒரு பர்டிகுலர் நேம் மட்டும் கொடுத்துட்டு இந்த ரவுட்டுங்கிற யூசர் டாட்டு ஆடு யூசர் டாட் எடிட் அப்படிங்கிற ரவுட்டை மட்டும் நீங்கள் இங்கே கால் பண்ணால் போதும். யூஆர்எலுக்கு பதிலாக இந்த ரவுட்டை கால் பண்ணால் போதும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ 1000 பேஜஸ்னால் இப்போ நம்ம மாற்றினால 3 பேஜஸ்க்கு அந்த மாதிரி மாற்ற தேவையில்லை. சரியா? இதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, குரூப் அப்படின்னு இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நிறையா லென்த் ஆகிடுச்சு. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.